எதற்காக வாழ்கிறோம்? எந்த பாதையில் பயணிக்கிறோம்? எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது? எங்கு எம் வாழ்வு முடியும்? மீண்டும் எம் வாழ்வு எங்கு தொடங்கும்? இப்படி எந்த கேள்விகளுக்கும் பதில் தெரியாமல் எம்முடைய பலரின் வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதை பார்க்கும் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை படைத்தான், எமக்கு உணவளிக்கிறான், எம்மை பாதுகாக்கிறான், எம்மை அரவணைக்கிறான், கல்வியை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், குடும்பத்தை கொடுத்தான், உறவுகளை கொடுத்தான், பாதுகாப்பை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான். இவையெல்லாம் வீணா? அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை அல்லாஹ் வீணாக படைத்து விட்டான், நோக்கம் இல்லாமல் படைத்து விட்டான், குறிக்கோள் இல்லாமல் படைத்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் என்னிடத்திலே மீண்டும் கொண்டு வரப்பட மாட்டீர்களா என்று குர்ஆன் கேட்கிறது. உங்களை இறைவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறான். வாழ்ந்து உண்டு கழித்து மரணிப்பதற்கு அல்ல இந்த வாழ்க்கை. இப்போது ஒரு கல்லூரியிலே படிப்பீர்கள். இன்னும் 2 வருடத்தில் 4 வருடத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வீர்கள். அடுத்த 4 வருடத்தில் ஒரு திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெறுப்பீர்கள். அதற்கு பிறகு உங்களுக்கென்று ஒரு வீடு, அதற்கு பிறகு உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை, உங்களுக்கென்று ஒரு குடும்பம். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வு முதுமையை தள்ளும், நோய் படுக்கையில் படுப்பீர்கள். அதற்கு பிறகு மரணம். இப்படி ஒரு வாழ்வை வாழ்வதற்கா அல்லாஹ் எம்மை படைத்தான்? இப்படி ஒரு வாழ்வை வாழ்வதற்கா அல்லாஹ் எம்மை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான்? கால்நடைகள் வாழ்கிறது நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், லட்சியம் இல்லாமல். அல்லாஹ் சொல்கிறான், யத்தமத்தஊன் வ யஅகுலூன் கமா தஅகுலுல் அன்ஆம், உண்ணுகிறார்கள், சுகம் அனுபவிக்கிறார்கள் கால்நடைகளை போல. பல்ஹும் அதல், மேலும் சொல்கிறான் அதைவிடவும் கீழான நிலையில். வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாமல், லட்சியத்தை அறியாமல், நோக்கத்தை அறியாமல் இவன் ஏன் மிருகத்தை போன்று வாழ்கிறான்? குர்ஆன் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த வாழ்வை முழுமைப்படுத்தியவர் யார்? வாழ்க்கையின் நோக்கத்தை முழுமைப்படுத்தியவர் யார்? ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலை போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவருடைய வரலாறு ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும். அவர் வாழ்க்கையில் படாத கஷ்டங்கள் இல்லை, வாழ்வில் படாத துன்பங்கள் இல்லை, சோதனைகள் இல்லை. செல்வ செழிப்போடு முஹம்மது நபி வாழவில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பசியால், ஏழ்மையால், வறுமையால், உறவுகளை இழந்து, உரிமைகளை இழந்து, சொந்த நாட்டை இழந்து, கவலையோடும் கஷ்டத்தோடும் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் சோதனைகளோடும் வசித்தவர். ஆனால் அவர் மரணிக்கும் போது அவர் வாழ்வில் மகிழ்ச்சி இருந்தது.